ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. அப்ப அந்த வசனம் என்ன கொள்கிறது? நீங்கள் தேவனுடைய ஆவியை நீங்க பெற்று ஆவியினால நீங்க நடத்தப்பட்டீங்கன்னா நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்ல. நீங்க போதகரை பின்பற்றி கொண்டு அவர் பின்பதாக நான் செல்வேன், அவர் என்ன நடத்துவார்னு நீங்க சென்றீர்கள் என்றால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள். ஒரு போதகன் உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறான் என்றால் அந்த போதகன் உங்களை நியாயப்பிரமாண போதகன். ஒரு விசுவாசியை ஒரு போதகன் வழி நடத்தி கொண்டிருக்கிறான் என்றால் நன்றாக பொருந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு போதகன் விசுவாசியை வழி நடத்தி கொண்டிருக்கிறான் என்றால் அவன் நியாயப்பிரமாண போதகன். அவன் கிறிஸ்துவின் கிருபையின் பிரமாணத்திற்குள்ள வரல, அவன் நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கான். நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கிறவர்கள் அழிந்து போய் விடுவார்கள் என்று வசனம் கூறுகிறது. கிருபையினால் இருக்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். கிருபையினால் நீங்க நடத்தப்படுவீர்கள், நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். இவர்கள் நாங்கள் கிருபையின் ஊழியக்காரர்கள் தான் சொல்லுவோம். ஜான் ஜபராஜ் என்ன சொல்லுவான்? நான் கிருபையின் ஊழியக்காரன் சொல்லுவோம். நிறைய பேர் நான் கிருபையின் ஊழியம் சொல்லுவாங்க. ஆனா அவங்க யாருமே கிருபையின் ஊழியர்கள் கிடையாது. அவங்க கிருபையின் ஊழியர் என்று இந்த பிசாசு கொண்டு உங்களை ஏமாத்தி உங்களை அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. அவங்க அத்தனை பேரும் நியாயப்பிரமாணத்தின் ஊழியர்கள். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. வசனத்தை எடுத்து பாருங்க. நானா சொல்றேன், நான் கிருபையின் ஊழியன் தான், அவங்களுக்கு எல்லாம் கிருபை தான் சொல்லி அவன் உங்களை வழி நடத்திக்கிட்டு இருப்பான். இவர் என்ன வழி நடத்துவார் நீங்க அவங்க கிட்ட செஞ்சீங்கன்னா அவன் கிருபை ஊழியக்காரன் கிடையாது, அவன் நியாயப்பிரமாண ஊழியக்காரர் என்று இந்த வசனம் கலாத்தியர் 5:18 சொல்லுகிறது. ஆவியானால நடத்தப்படுவீர்கள் என்றால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. அப்பனா இவர்கள் நாங்கள் நியாயப்பிரமாண போதகர்கள் அல்ல, நாங்கள் கிருபையின் போதகர்கள் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவர்கள் உங்களை நடத்தி கொண்டிருந்தா அவங்க நியாயப்பிரமாண போதகர்கள் என்பது வசனம் நமக்கு கிளியராக சொல்லுகிறது. இப்படி யார் இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் என்பதை நீங்க அறிஞ்சிருப்பீங்க. யார் யார் வார வாரம் சர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், இந்த ஆவிக்குரிய தகப்பன் என வழி நடத்துவார்கள் சென்று கொண்டிருக்கிறவங்க அத்தனை பேருமே நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் கிருபைக்குள்ளாக வரல, அவர்களும் ரட்சிக்கவே படல என்று வசனம் நமக்கு திட்டமும் தெளிவாக கூறுகிறது. அடுத்த வசனத்தை பார்ப்போம். யோவான் 16:13 எடுத்துக்கொள்ளுங்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களுக்கு குறித்து உங்களுக்கு அறிவிப்பார். அப்படின்னா சத்திய ஆவி உங்களுக்குள் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை அவர் தான் நடத்துவார். அப்படித்தானே வசனம் இருக்கு. இங்க ஏதாவது போதகர் நடத்துவாரு, ஏதாவது போதகர் நடத்துவார்னு ஏதாவது ஒரு வசனம் இருக்கா? எங்கேயுமே வசனம் கிடையாது. வசனம் இந்த ஒரு எத்தனை வசனம் மட்டும் கிடையாது, மில்லியன்ஸ் ஆஃப் வர்சஸ் இருக்கு அவர் உங்களை நடத்துவார்னு. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார் என்பதுதான் அந்த வசனம் கூறுகிறது. அப்படின்னா நம்மள ஒரு விசுவாசி, நம்மளோட தகப்பன் யார் என்றால் கிறிஸ்து. அதான்